கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி தனது கணவருக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோவை நாம் கேட்கலாம். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் ஃபோன் பண்ணது. ஏமாம்மா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பார்த்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிட்றதா சாப்பிடுங்க, இங்க சுத்தமா டவரே இல்ல. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா. முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் ஃபோன் பண்ணது. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டுச்சு, நான் விஜய் வந்துடுவார், வந்தாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னுச்சு. நான் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன். அவரெல்லாம் அவர் லேட்டாக கும்பல் இருக்க டிவியில் பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு அதிகமாக வருது, நீ வந்துரு பிறட்டு வந்துரு, பாப்பா வர தாங்காது, மனசு தாங்காது, அது நெரிசலெல்லாம் அணுவும் இல்லை, தாங்காது, கூட்டி வந்துருப்பா அப்படின்னேன். இந்த வாய்ஸ் மெசேஜே எடுக்கல, என்னோட போட்ட வாய்ஸ் மெசேஜே பார்க்கல. அதோட வாய்ஸ் மெசேஜ் தான் நான் கேட்டனாலும் என்னோட வாய்ஸ் மெசேஜ் கேட்கல. போட்டுட்டேன். சரி, அந்த பிள்ளை தான் சொல்லிடுச்சு நம்ம 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பைபாஸ் வந்தேன். பைபாஸ் மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமே வீட்டுக்கு அப்படின்னு போன் எங்கே போச்சு. அதான் மீட்டிங்கில் 7:30க்கெலாம் முடிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணி போச்சு. போலீஸ்காரம்மா எடுத்தது ஃபோனு. ஏங்க நான் போலீஸ் பேசுகிறேங்க, நீங்கள் யாருங்கன்னுச்சு. போலீஸ் பண்ண வீட்டுக்காரம்மான்னு தானே சொல்லியிருக்குது, உங்கள்கிட்ட எப்படி போச்சுங்கண்ணா? இல்லைங்க எங்ககிட்ட தான் இருக்குது, கீழே மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. இல்லைங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் அங்கே அமராவதியில் நான் போன இடத்துல வீட்டுக்காரமாக இல்லை, அங்கே ஒரு தெரிஞ்சவர் இருந்துக்கிட்டு என்னப்பா இது பண்ணார், எனக்கு தெரிஞ்சவர், இதை மாதிரி என் பொண்ணு வீட்டுக்காரமாக வந்திருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் ஆம்புலன்ஸு அங்கங்கே போயிட்டுருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு கரெக்டாக ஓடி போயிட்டாங்க. 8 மணிக்கே அங்கே பஸ்பாருக்கு போயிட்டு இந்த மாதிரி கேட்டப்போ என் போட்டாவை காமிச்சேன். ஜிஹெச்சில் இருக்கிறாங்க, ஜிஹெச்சில் சிகிச்சைக்கு இருக்கான்னு சொன்னாங்க. அங்கே போனோன்னு சிகிச்சை. என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியல, மனைவி என் மனைவி கடைசி வரைக்கும் தெரியல. 9 மணிக்கு மேலே என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருந்தது வந்தது மார்ச்சு போகிறேன், அவ்வளோதான். வயலுக்கு வேஸ்ட் சார். இவங்க 2 பிள்ளை இருந்தது சார். இப்போ தான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தது, 2வது பிள்ளை. அது ஊனமற்ற பொண்ணாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன், செலவும் பண்ணி பார்த்தா முடியல. இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போ 2 பேரும் போயிடுச்சு, வந்துட்டாங்க. பெரிய பொண்ணும் போயிடுச்சு, வீட்டுக்காரமும் போயிடுச்சு. என் வாழ்க்கை என்ன அவ்வளோதான். இனிமேல் யாருக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? வாழ்க்கையே போயிடுச்சு. என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஒரே வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்த நாள், சின்ன பாப்பா இறந்த நாள் இந்த மாதத்தில், இந்த 1 மாதத்தில் 9வது மாதத்தில் 6/9 அப்பா இறந்த நாள், 30/9 சின்ன பாப்பா இறந்த நாள், 27 2 பேர் ஒரே மாதத்தில் கொண்டாடும். நான் செத்ததுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பாருங்க எங்கே போய் விடுது நிலைமையை பாருங்க. என் வாழ்க்கை என்னை மாதிரி யாருக்கும் வரவே கூடாது. உயிரோடு இருக்கிற மாதிரியே கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருக்குது, உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண சொல்லுவீங்க? உயிர் போயிடுச்சு, ஆனால் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. பூ மாதிரி வாழாவட்டியா பாதி வயசில் போகும்போது எப்படி இருக்காது நீங்களே நினச்சி பாருங்க. என்னையும் அன்போன்னு விட்டுட்டு அவங்களையும் அன்போன்னு வாழாம பாதி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு என்னென்ன ரசனைன்னு என்னென்ன தெரியாமல் போயிட்டாங்களே, பாதி வாழ்க்கையில் போயிட்டாங்களே. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க.
புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.